வணக்கம் அண்ட் வெல்கம் டு நம் உலக சமையல். இன்னைக்கு நம் உலக சமையல்ல ஈஸியா அண்ட் ரொம்ப டேஸ்டா மண்பானையில கெளுத்தி மீன் குழம்பு செய்ய போறோம். இதுதான் கெளுத்தி மீன், கேட்ஃபிஷ்னு சொல்லுவாங்க இந்த யூஎஸ்ல. இங்க எல்லா கடையிலும் கிடைக்கும், அமெரிக்கன் ஸ்டோர்லாம் கிடைக்கும். அவங்களே கிளீன் பண்ணி வச்சிருப்பாங்க, ஸ்கின் எடுத்துட்டு தலையெல்லாம் எடுத்துட்டு கிளீன் பண்ணி வச்சிருப்பாங்க. இல்லைன்னா உயிரோடையும் கிடைக்கும், அவங்களே கிளீன் பண்ணி கொடுப்பாங்க, கட் பண்ணி கொடுப்பாங்க. ஸ்கின் வேணும்னா ஸ்கின்னோடையும் கொடுப்பாங்க. பட் நான் இன்னைக்கு ஸ்கின்லெஸ் போன் இருக்கிற மாதிரி எடுத்து வச்சிருக்கேன். வாங்க நம்ம உலக சமையல்ல எப்படி கெளுத்தி மீன் குழம்பு செய்யலான்ட்டு போய் பார்க்கலாம். மீன் குழம்புக்கு தேவையான பொருட்கள்: ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. நல்லெண்ணெய் தான் நல்லா இருக்கும் மீன் குழம்புக்கு. ஸோ நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கோங்க. ஒரு 5-6 பல் பூண்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பெருசாக இருந்தால் கட் பண்ணிக்கோங்க, சின்னதாக இருந்தால் அப்படியே வச்சுக்கோங்க. ஒரு 2 பச்சை மிளகா, கொஞ்சம் கறி லீவ்ஸு, கொத்தமல்லி, ஒரு 1/4 கப்பு தக்காளி நல்லா பழமாக இருக்கிறத கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு வெங்காயம், சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. சின்னதாக இருந்தால் கொஞ்சம் பாதி பாதி கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பெருசாக இருந்தால் நல்லா நைஸாக சின்னதாக பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் புளி எடுத்துக்கோங்க. ஒரு எலுமிச்சை பழ அளவு புளி எடுத்துக்கோங்க. இதை ஒரு 10 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுட்டு கரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூனு வெல்லம் எடுத்துக்கோங்க. வெல்லம் போட்டால் தான் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். கடைசியில் வெல்லம் போடணும். ஒரு 1/4 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இது உங்களோட டேஸ்ட்டுக்கு தான், வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா வேண்டாம், ஆப்ஷன் தான். ஒரு அரை ஸ்பூனு கடுகு, ஒரு அரை ஸ்பூனு உளுந்தம்பருப்பு, ஒரு அரை ஸ்பூனு வெந்தயம். இது குழம்பு பொடி. இது ஊர்லலாம் அரைப்பாங்க, இந்தியாவில் அரைச்சிட்டு தான் வருவாங்க. நான் இந்தியாவிலேருந்து எடுத்துகிட்டு வந்தது தான். ஸோ இது குழம்புக்குன்னு ஸ்பெஷலாக போடுவாங்க. இந்த மீன் குழம்புக்கெல்லாம் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட மீன் குழம்போட ஸ்பெஷலே இந்த பொடி தான். இந்த பொடியோட எப்படி டிஸ்கிரிப்ஷனில் நான் போட்டிருக்கேன் எப்படி செய்கிறதுன்ட்டு, நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. அப்படி உங்களால் செய்ய முடியலன்னா நீங்கள் இதுக்கு பதிலாக சில்லி பவுடர் 1 ஸ்பூன் எடுத்துக்கிட்டால் 2 ஸ்பூன் தனியா பவுடர் எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் ஜீரா பொடி எடுத்துக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் பெப்பர் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் கலக்கி வச்சுக்கிட்டாவே போதும். அதுதான் இந்த குழம்பு பொடி. நாங்கள் எல்லாமே இதில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் மிஷினில் கொடுத்து. ஸோ இது இந்த மாதிரி நீங்கள் பண்ணி பார்த்தா நல்லாயிருக்கும். அது இல்லைன்னா நான் ஆப்ஷன் சொன்னல, சில்லி பவுடரும் தனியா பொடி மிக்ஸ் பண்ணியும் போட்டுக்கோங்க. இது உப்பு, தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் மஞ்சள் பொடி. வாங்க இப்போ எப்படி மீன் குழம்பு செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை நான் மீனை ஒரு உப்பு போட்டு கொஞ்சம் ஒரு மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டு நான் கழுவி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நல்லா கழுவிடுங்க. மஞ்சத்தூள் உப்பு போட்டால் தான் அந்த ஸ்மெல்லெல்லாம் போகும், நல்லா க்ளீன் ஆகும். நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. ஸோ அது கூட க்ளீன் பண்ணி வச்சுருதுல கூட இன்னும் கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு கொஞ்சோண்டு உப்பு போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஏதாவது ஸ்மெல்லாம் இருக்காது. குழம்பு காயிற வரைக்கும் இது நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ எப்படி குழம்பு செய்யுதுன்னு பார்க்கலாம். ஸோ ஒரு மண்பானை சட்டி எடுத்து வச்சுட்டு ஹீட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 2-3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லாவே ஊற்றிக்கோங்க எண்ணெயை. எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. ஸோ ஒரு அரை ஸ்பூனு கடுகு போட்டுக்கோங்க. இது கொஞ்சம் நல்லா வெடித்த உடனே உளுந்து போட்டுக்கோங்க. உளுந்து போட்டுக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. எடுத்து வச்ச பூண்டை போட்டுடுங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் போட்டுக்கோங்க. இப்போ ஆனியனை போட்டுடுங்க. ஆனியன் போட்டுட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதங்கணும் ஆனியன் நல்லா, அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த ஆனியன் கூட கொஞ்சம் உப்பு போட்டுடுங்க, அப்போ தான் சீக்கிரமாக வதங்கிடும். ஸோ ஒரு 2 பிஞ்சு உப்பு போட்டால் கொஞ்சம் சீக்கிரம் வதங்கும் ஆனியன் ஸோ ஆனியன் வதங்கட்டும்.
தக்காளி போட்டுடுங்க. நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. தக்காளி எல்லாம் நல்லா வதங்கணும். தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா ஒரு கிரேவி மாதிரி வந்த அப்புறமா அடுத்தது போடலாம். ஸோ நல்லா ஸ்மாஷ் ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கோங்க. இப்போ போட்டுக்கோங்க. கடைசியில் கொஞ்சம் போட்டுக்கலாம். இந்த 2 மிளகாவை பிச்சு போட்டுக்கோங்க. இது வதங்கணுன்னே பொடி போட்டுக்கோங்க. உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ எடுத்து போட்டுக்கோங்க. காரத்தை தந்தாப்பில் தான் இந்த பொடி போட்டால் தான் அந்த திக்னஸ்ஸு எல்லாமே கிடைக்கும். இதில் அரிசியெல்லாம் கொஞ்சம் போட்டு அரைச்சிருக்கனால நல்லா திக்காக வரும் குழம்பு வரும்போது. ஸோ ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அந்த பொடியை போட்ட உடனே புளி கரைச்சி வச்சது புளியை வந்து ஊற்றிடுங்க. கொஞ்சம் திக்காக கரைச்சிக்கோங்க புளியை. அதை ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் நல்லா கொதிக்கணும். ஏன்னா பச்சை வாசனைலாம் போகணும், புளியோட பச்சை வாசனைலாம். ஸோ இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிடுறேன். நல்லா கொதிச்சுட்டு அதுக்கப்புறம் கெட்டியாயிடும். ஒரு கலக்கிட்டு மூடி வச்சுடுங்க. நல்லா கொதிக்கட்டும். ஒரு 5-10 மினிட்ஸாவது கொதிக்கணும். நல்லா கொதிக்கட்டும். நான் மூடி வச்சிடுறேன். வாங்க இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். குழம்பு நல்லா கொதிக்குது. இப்போ கொஞ்ச நேரம் திறந்து வச்சு கொதிக்க விடுங்க. அப்போ தான் எண்ணெய் எல்லாம் மேலே வரும். மூடி வச்சுருந்தா எண்ணெய் வெளியே வராது. ஸோ இப்போ நல்லா திறந்து வச்சுட்டு காய வைங்க குழம்ப. இங்கே பாருங்கள், ஊற்றின எண்ணெயெல்லாம் அப்படியே மேலே வந்துடுச்சு. மேலே வந்துட்டாவே குழம்பு காஞ்சிடுச்சின்னு அர்த்தம். எல்லாம் பச்சை வாசனைலாம் போயிட்டு. ஸோ இப்போ கொஞ்சம் மீனை போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் திரும்பி கொதிக்க வைக்கலாம். ஃபிஷ்ஷெல்லாம் எடுத்து போட்டுடலாம். இது ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டாம். மீன் நல்லா சீக்கிரமாக வெந்துடும். ஒரு 5 to 7 மினிட்ஸ் கொதிக்க வச்சா போதும். இல்லைன்னா ரொம்ப கரைஞ்சி போயிடும். ரொம்ப போட்டு கிண்டாதீங்க. மீனை வந்து ஒரு திருப்புனா போதும். ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு ஒரு 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. கொஞ்சம் இப்போ இன்னொரு பக்கம் திருப்பி போடுங்க, வேகட்டும். இது கூட கொஞ்சோண்டு வெல்லத்தை போட்டுக்கோங்க. இது ஆப்ஷன் தான், உங்களுக்கு வெல்லம் போடணுன்றது. இன்னும் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுடுங்க. கொஞ்சம் ஸ்லோவில் வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், எண்ணெயெல்லாம் மேலே வந்துடுச்சு. ஒரு 5-7 மினிட்ஸ் ஆயிடுச்சு கொதிக்க வச்சுட்டு. கொஞ்சம் சிம்மில் வச்சு கொதிக்க விடுங்க. அப்போ தான் எண்ணெயெல்லாம் வந்துடும் மேலே. ஸோ இப்போ ரெடி ஆகிடுச்சு மீன் குழம்பு. நம்ம வேறு கிண்ணத்தில் போட்டுட்டு ப்ரெசென்ட் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், சூப்பரான கெளுத்தி மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.